அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட அமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. இக்கடவுள் வாழ்த்தை பாட அம்மையார் வருகை புரிந்துள்ளார். அவரை கடவுள் வாழ்த்து பாடும்படி அன்புடன் அழைக்கின்றேன். சித்ரா தேவி மேம், நீங்க பாடலாம். குருவே சரணம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா. நன்றி 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 மேம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கும் நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட டிப்ஸை வழங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க இதோ நான் வந்து கொண்டிருக்கேன். அதாவது ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது தொடர்ந்து பிரச்சனையாவே வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சமாளிக்க நாம் பிள்ளையார் கோவிலில் 2 தேங்காயை வைத்துவிட்டு சென்றால் நிச்சயம் நம் சென்ற காரியம் அப்படிங்கிறது வெற்றி பெறும் என்று கூறிக்கலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்ட்டோம்னா, ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி ஒரு மனம் சார்ந்த நிகழ்வாக ஒரு பிரச்சனைகளே இருக்கு அப்படிங்கும் போது பட்டுக்கோட்டையை சேர்ந்த கோட்டை குளத்தில் உள்ள கோயிலில் ஒரு அரை மணி நேரம் படுத்து வந்தால் நிச்சயமாக நமது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்று ஜோதிட டிப்ஸாக இன்று வழங்கி ஜோதிட டிப்ஸ் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இங்கு வருகை புரிந்து அந்த ஜோதிட துறையில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் தாங்கள் பெற்ற அந்த ஜோதிடத்துல அவர்கள் கையாளக்கூடிய சூட்சமங்களையும் ஜோதிட மாணவர்களுக்கு, ஜோதிட ஆர்வலருக்கு புரியக்கூடிய விதமாக ஒவ்வொரு சிறப்புரையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே திருச்சி ஆஸ்ட்ரோ ராஜசங்கர் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இன்று அவர் நம்மிடையே பேசக்கூடிய காரகம் என்ற தலைப்பில் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கிறார். இவரை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கின்றேன். பாருங்கள் ஐயா. வணக்கமா, அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு 115வது நாளாக இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த தலைவர் அம்மா கனகாம்பாள் அம்மா எனக்கு இந்த ஜோதிடத்துக்கு நான் வந்ததுக்குரிய காரணமும் அவங்களாக கூட இருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வகுப்புல என்னை கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுதான் எனக்கு திருப்பு முனை இந்த ஜோதிட துறையில. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு அம்மா மஞ்சுளா அசோக் அம்மா அவர்கள், கரூர் மாவட்ட தலைவி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அவங்க தான் கேட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே கனகாம்பாள் அம்மா கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க எப்போ கேட்டாலுமே எந்த ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்டாலுமே நான் போகாத இருந்ததில்லை. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு நிகழ்வு தவிர்த்து இருந்திருப்பேன். அதை தவிர எதுக்குவா இருந்தாலும் எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஜோதிட துறையில நீங்க பெரிய அளவுல வருவீங்க அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்து என்னை இந்த ஜோதிட துறைக்குள்ள கொண்டு வந்தவங்க அவங்க தான். அவங்களுக்கு மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப இந்த ராசிக்காரகம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எல்லாருக்கும் கேக்குங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. நீங்க பாட்டு தொடர்ந்து பேசலாம். சரிங்க. இந்த ராசிக்காரகம் அப்படிங்கிறது மேச ராசியை பத்தி நாம பேசணும்
அப்படிங்கும் போது மேசராசி காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசி இந்த மேசராசி. இது பாத்தீங்கன்னா சரராசி, வேகமான ராசி, உருவத்துல ஆடு உருவம் கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய. நீங்க மேச ராசி, மேச லக்கணம், லக்கணாதிபதி மேசத்துல எப்படின்னு இருந்துட்டாலே நீங்க பார்க்கல அடுக்கிட்டே போகலாம். என்ன பலன்கள் அடுக்கிட்டே போகலாம். எப்படி அப்படின்னா, ஒரு மேச ராசிக்காரங்க மேச லக்கணத்துக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்க ஒரு மெயின் ரோட்லயே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். அதே மாதிரி அவங்க எதையும் ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆடு பாத்தீங்கன்னா ஒரு புல்லு மேயக்கூடிய இடத்துல அந்த செடிகளுக்கு நுனியில ஒரு சிறுந்தலை, அதாவது கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அதை போய் சாப்பிடும். எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் அதை கூர்ந்து போய் அதை எடுத்து சாப்பிடும். அதனாலதான் அதுக்கு நல்ல ஒரு ஞான அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு பாறை, ஒரு மரம், இது மேல போய் தானா ஏறிடும் ஆடு. அப்ப பின் விளைவுகளை யோசிக்காம செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி. இறக்க குணம் இருக்கும். பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலை, பெரிய நிறுவனங்கள், இது போல இடங்கள்ல இவங்க வேலை பார்க்கறது இந்த மேச லக்கணம், மேச ராசி, லக்கணாதிபதி மேசத்துல இப்படிங்கிறது இருக்கும். இது பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி. கோபங்கள் அதிகமாகி இருக்கும். கோபங்கள் அதிகமாகி இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல மேடு பள்ளமான இடம் இருக்கு. மேடு பள்ளமான இடம் இருந்தே தீரும். பக்கத்துல அரசு கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதே போல என்ன அப்படின்னா, அந்த மேசத்துல உள்ள கிரகம், என்ன கிரகங்கள் மேச ராசியில இருந்தாலும் சரி, இது சரராசிங்களா, அதனால இந்த மேச ராசியில உள்ள கிரகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சர்ஜரி அப்படிங்கிறது, பெண்கள்லாம் இயற்கையாவே சர்ஜரிங்கிறது ஒண்ணு இருக்கும், அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கும். அனுபவிக்க முடியாத சொத்து பொதுவாகவே மேசராசியில பாத்தீங்கன்னா இருக்கும். பாருங்க, இந்த சொத்து அப்படின்னு சொல்லும் போது பூமிக்காரகன் செவ்வாய். யாருக்கு சொத்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும். அப்ப இவங்களுக்கு சொத்து இருக்கும், அதுல ஒரு வில்லங்கமும் இருக்கும். இவங்களுக்கு வாக்கு சாதுரியம் நல்லா இருக்கும், காரியவாதி. இந்த மேசராசிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருங்கல் கொட்டி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஜல்லின்னு சொல்லக்கூடிய முக்கா ஜல்லி, கால் ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும். 4 பக்க சுவரில் ஒரு பக்க சுவரில் கருங்கல்லோ செங்கல்லோ தெரியக்கூடிய இடம் தான் இந்த மேசம். ஒரு விஷயத்தை ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க மேசம். நான் இப்ப கூட ஒரு வகுப்பு நடத்திட்டு தான் வந்தேன். அதுல பாத்தீங்கன்னா சொன்ன போனது என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் ஒருவர் வீட்டுல செடிகள் வளர்த்துறது அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த தோட்டம் கொண்ட நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனம் வந்தாலும் கூட மிதனத்தை அப்ப சொல்லுவோம். இந்த செவ்வாயோடைய வீட்டுக்கு என்ன அப்படின்னா, ரோஜாப்பூ செடி பட்டு போயிருக்கு. மேசராசிக்காரங்க ரோஜாப்பூ செடி வச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் பட்டு போயிருக்கு. ரோஜாப்பூ செடி யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் அவங்க வீட்டில் தங்காது. முள் செடி யார் வளர்த்தனாலும் அவங்க வீட்டில் பணம் தங்காது. அதே போலதான் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப பணம் சேரக்கூடியது மணி பிளான்ட். அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மணி பிளான்ட் என்ன அப்படின்னா, ஒரு செடி கொடிக்குள்ள இன்னொரு செடி பூடும். கொடி கொடி பூடும். அப்ப பின்னப்பட்டது எல்லாமே கேது. அவங்களுக்கு பணத்தடையை சொல்லும். மணி பிளான்ட் வளர்த்தனாலும் வெத்தலை கொடி வளர்த்தனாலும் இவங்களுக்கெல்லாம் பணம் தங்காது. அதை பார்த்துட்டு போனா நல்லதும்பாங்க. அதை பார்த்துட்டு போன எப்படி நல்லதாகும்? கொடி பின்னிட்டது கேது. அப்ப விநாயகரை பார்த்துட்டு போனா நல்லதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப விநாயகரை பார்த்துட்டு போலாம். ஆனா பின்னிய கொடியை பார்த்துட்டு போகக்கூடாது. இவங்களுக்கு திடீர்னு ஒரு சிக்கல், ஒரு காரியம் சிக்கல்ல வரும், பிரச்சனைன்னு வரும். இவங்கள காலையில முடிவு எடுத்தாங்கன்னா கட்டாயம் பிரச்சனையா தான் இருக்கும். இவங்க மதியத்துக்கு மேல ஒரு 3 மணிக்கு மேல எந்த முடிவாகி இருந்தாலும் எடுத்தால் நல்லது. மேசராசி மேச லக்கணம் பாத்தீங்கன்னா, மேசராசி மேச லக்கணம், லக்கணாதிபதி மேசத்துல. இதுல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எந்த குடும்பத்துலதான் கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருக்கு. சரி, இந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் குடும்பத்துல இருக்கணும். இதுல பாருங்க, சனி பகவான் நீச்சம், சூரியன் உச்சம். சூரியன் உச்சம், தந்தை பிரபலமானவர்கள். இதுல யாராவது சித்திரை மாசம் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இங்க பிரபலமானவங்க அந்த குடும்பத்துல வம்சாவளியில இருக்கும். சித்திரையில பிறந்தா சித்திரவதையும்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய்படாத பாடு அப்படிம்பாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நாய்படாத பாடுன்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னா இங்க தலைமை தாங்கக்கூடிய தகுதி அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அந்த தலைமை தாங்கக்கூடிய தகுதியினால 4 இடத்துக்கு போகணும். அப்ப நிக்க நேரம் இல்லாத போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை தரும். சித்திரையில பிறந்தா சித்திரவதை அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சித்திரை மாசம் சும்மா வெயில் அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு குழந்தைய பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும். அதுக்காக தான் சித்திரையில குழந்தை பிறக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர சித்திரவதைன்னு சொல்லவே இல்லை. இந்த சித்திரவதை தான் தாயாருக்கு சித்திரவதை. மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நாம எடுத்துக்க தேவையில்லை. இது பாருங்க, 2ஆம் இடமே வந்து 2ஆம் இடம் சுக்கிரன், சுக்கிரனுடைய வீடு. அடிப்படை கல்வி அருமையா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் அற்புதமா இருக்கும். ஏன்னா அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இவருக்கு போய் 4ஆம் இடத்துல நீச்சம், காலச்சக்கரத்துல 4ஆம் இடத்துல நீச்சம். அப்ப மேற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு சிக்கலை தரும். ஒரு காலேஜே படிச்சாலும் கூட நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு அரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்து அந்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலையெல்லாம் தரும். சரி, அடுத்தது ரிஷபம். ஒரு ராசிக்கு அரை மணி நேரம் பண்ணா எப்படி அப்படின்ட்டு கூட நினைக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் சொல்லிக்கலாமாமா, இல்ல இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பும் கொடுக்கலாம் சார், வாய்ப்பும் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு நிகழ்வா போட்டுக்கலாம். நன்றி. சரி, இப்ப ஏன்னா கொடுத்திருக்கிறது ஒரு 10 பாயிண்ட் தான் கொடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? சரி, ரிஷபராசி. ரிஷபராசி பாத்தீங்கன்னா காலமாடு, உருவம் காலமாடு. அது நில ராசியை கொண்டது. பொதுவாகவே இந்த நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த ராசிக்கு தகுந்தாப்புலயே அவங்கள பார்க்கலாம்.
நெருப்பு ராசிக்காரங்கன்னா பாருங்க, நெருப்பு ராசிக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு சூடான ஒரு எவ்வளவு கோபமா இருந்தாலும் சரி சாந்தமாயிடுவாங்க. நெருப்பு ராசிக்காரங்க. நில ராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு சேர் எடுத்து போட்டு பாவலாவுக்கு ஒரு தொடச்சு உட்கார சொன்னீங்கன்னா கூல் ஆயிடுவாங்க. காற்று ராசிக்காரங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபேன் பூட்டி வைக்கணும், அவ்வளவுதான், அவங்க கூல் ஆயிடுவாங்க. நீர் ராசிக்கு நீர் பண்டங்கள் சாப்பிடறதுக்கு கொடுத்தாவே போதும். அது போல இந்த ரிஷபம் அப்படிங்கிறது கௌரவத்தை எதிர்பார்க்கும், எப்பொழுதுமே சுகவாசி, டீசெண்டா இருக்கணும், டீசெண்டா போகணும். எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அத்தனை கண்ணாடியும் பார்ப்பார் ரிஷபம். அடுத்தவரை உருவாக்குவது ரிஷபம், அடுத்தவருக்காகவே வாழக்கூடியவர் ரிஷபம். மாடு பாருங்க, அப்பெல்லாம் ஏறு ஓட்டுறதுக்கும் வண்டி மாடு இழுக்கிறதுக்கும் வண்டி இழுக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. மாட்டுக்கு தெரியாது எவ்வளவு தூரம் போவோன்னு, மாட்டுக்கு தெரியாது எவ்வளவு நேரம் உழைப்போம்னு. ஆனா அதே போலதான் இந்த ரிஷபம். வருமானம் எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க பார்க்கல உழைச்சிட்டே இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு அப்படின்னா தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இன்னொருத்தரை ஏற்றி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபம். மற்றவருக்கு ஒரு ஏணி போலதான் இவங்க பயன்படுவாங்க. அதே போல முன்னாடி போய் இவங்க உட்கார மாட்டாங்க. இந்த ரிஷபம் முன்னாடி போய் உட்காராது, நடுப்பகுதியில கூட்டத்துல மத்தியில உட்காரும். அது எப்படின்னா லேடிஸ் இருக்கிற பக்கமா போய் உட்காரும் ரிஷபம். லக்கணமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி ரிஷபத்துல இருந்தாலும் சரி, இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நேர்மையானவர், பிடிவாத குணம் இருக்கும், உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. சொல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா, மாடு நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கும், மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துக்கிட்டு அசைவு போடும். சொல்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்கள். மாட்டுக்காரரே தூங்கிட்டாலும் கூட இது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நல்ல ஞாபக சக்தி உடையவர். கடன் இல்லாத ரிஷபம் இல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்குடையவரே ஆறுக்குடையவர். நல்லா சாப்பிடுவார். ஆனா ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, அங்க கண் பிரச்சனை இருக்கு. ஏன்னா சுக்கிரனுக்கு ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பிராண்டான ஏரியாவில தான் குடியிருப்பாங்க. பணம் புழங்கக்கூடிய இடம், ஏடிஎம், பேங்க், சினிமா தியேட்டரு, லேடிஸ் ஹாஸ்பிட்டல், பியூட்டி பார்லர், இது போல இருக்கக்கூடிய இடத்துலதான் இவங்க இருப்பாங்க. தயிர், மோர், பால் இதெல்லாம் அவங்க வீட்டுல இல்லாத நேரமே இருக்காது, எந்த நேரமா இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி நல்லா சாப்பிடக்கூடியவங்க. இந்த ரிஷபம் பாருங்க, தாயாரை விட்டு பிரிஞ்ச வாழ்க்கையே தரும். ரெண்டு கூடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதன்னா இரண்டுன்னு சொல்லும். ரெண்டாம் இடம் புதனுடைய வீடு மிதுனம், புதன் அங்க. அப்ப வருமானம்னு சொல்லக்கூடியது புதனா இருக்கிற. அப்ப வருமானம் இவருக்கு ரெண்டா இருக்கும். வருமானங்கள் ரெண்டு வகையில வரும். கொஞ்சம் அவசர புத்தி, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாருங்க, அவசர புத்தி இங்க இருக்கும். மேலும் சொல்லணும்னா, மேசத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, சுக்கிரன் மனையில செவ்வாய் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பு இல்லை. ரெண்டு வீட்லயுமே கூட மேசம் விருச்சகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. ரிஷபம் துலாம்ல
செவ்வாய் இருக்கக்கூடாது. இதுதான் மன வாழ்க்கை சிறப்பு. காரணம் சார்? அடுத்து சொல்லுங்கம்மா. காரணம் மன வாழ்க்கை சிறப்பு அது காரணம் இதம்மா ரிஷப வீட்டுல 24 கேள்வி பதில சுக்கிரன் நோட் வீட்டுல பண்ணி செவ்வாய் ஹலோ சுக்கிரன் வீட்டுல கடைசியா கேளுங்கம்மா. செவ்வாய் மன வாழ்க்கை சிறப்பு. மேடம் கவனிங்க. கடைசியா எந்த கேளு. கேள்வியா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா கேளுங்க. ஐயா கொடுக்குற உரையே முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி பதிலுக்கான நேரத்துல நீங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே ஐயா தொடர்ந்து நீங்க பேசுங்க ஐயா. அடுத்தது மிதுனம். மிதுனம் வந்து ஒரு தரன். நம்ம கட்டம் போடும் போது பாத்தீங்கன்னா வளைச்சுதான் கட்டம் போடுறோம். அப்போ ஒரு டரன் உள்ள இடத்துல இவங்க குடியிருக்கணும். மிதுன லக்கணமா இருந்தாலும் சரி, மிதுன ராசியாகி இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி மிதுனத்துல இருந்தாலும் சரி, வீதியில கடைசி வீடு அப்படிம்பாங்க. இந்த பக்கம் இருந்து பார்த்தா முதல் வீடு அப்படிம்பாங்க. அப்ப 2 வழி இருக்கும் இவங்க வீட்டுக்கு. பின்வழி ஒண்ணு, முன்வழி அப்படின்னு சொல்லக்கூடிய. மிதுனமே வந்து ஒரு பூங்கா வீடு. ஒரு பூங்கா மாதிரி செடி கொடி மரம் மட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமரம், கொய்யா மரம், மாதுளை மரம், செம்பருத்தி செடி, வாழை மரம், இது எல்லாமே இருக்கணும் மிதுனத்துக்கிட்ட. இது எல்லாமே இருந்தாவே இந்த வாஸ்து பாக்குறீங்களா எளிமையா தெரிஞ்சுக்குவாங்க. ஓ மிதுனம் இங்க இருக்கு அப்படின்னு. யாரு வீட்டுக்கிட்டயாவது பாருங்க சாக்கடை அடைப்பு இருக்குது அப்படின்னா நீங்க விருச்சகம் எடுக்கலாம். விருச்சகமா எடுத்து பாருங்க. யாராவது மீட் போடாத இருந்தா மீட் போட்டுருங்க. அது விருச்சகமா எடுக்கலாம். ஏன்னா விருச்சகத்துக்கு தான் பேட்ஸ்மல் அடிக்கும். விருச்சக ராசி, விருச்சக லக்கணம், லக்கணாதிபதி விருச்சகத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட அவங்க வீட்டுக்கிட்ட வந்து தான் பைப்பு அடைச்சிக்கும். அப்படி இருக்கக்கூடியதுதான் மிதுனம். இந்த மிதுன வீட்டுல பாருங்க ஒரு ஜன்னல் திறக்காத இருக்கும். ஜன்னலுங்கிறது ஒண்ணு திறக்காத இருக்கும். ஜன்னல் அதிகம் உள்ள வீடும் மிதுனம் தான். புத்தக அலமாரி இந்த மிதுன வீட்டுலதான் இருக்கும். படிக்கிறாங்களோ இல்லையோ புத்தகத்தை நிறைய சேர்த்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பரிகாரமே அந்த புத்தகத்தை தொடச்சி வைக்கிறது தான். பூனை வீடு இந்த மிதுனம் தான். பூனை வீடு மிதுனம். பக்கத்து வீட்டு பூனையாவது இவங்க வீட்டுக்கு வர்றோம். அதான் மிதுனம். இவங்களுக்கு பூனை சகுனம் இல்லை. இவங்களுக்கு காற்று ராசி. ரகசியம் தங்காது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க. ஆனா இந்த மிதுன ராசிக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதன் வீடு மிதுன ராசி. ஆனா சொல்லுவாங்க நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படின்னு. யாரும் மீட் போடல சொல்லுங்கம்மா. அப்படியே மீட் போட சொல்லுங்க. டிவி சவுண்ட் எல்லாம் கேட்குது. இந்த காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல பாடல், இசை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்கணும்பாங்க, பாட்டு பாடுவாங்க, இசையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இசை பொருட்கள் அந்த வீட்டுல இருக்கும். மிதுன ராசியில, மிதுன லக்கணத்திலேயோ மிதுனத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த பாவக உறவும் காரக உறவும் கஷ்டப்படுவதை சொல்லும். நானா வாழ்ந்த காலத்துல அப்படிம்பாங்க. அந்த உறவு அப்படிதான் சொல்லும். இவங்களுக்கு 2 தொழில், 2 ஆபீஸ், 2 வருமானம், எதையும் சுலபமா கத்துக்குவாங்க. உச்சரிப்பு சுத்தமா இருக்கும். சொல்லக்கூடிய வார்த்தை
அழகா பேசுவாங்க, வீட்டையும் சுத்தமா வச்சுக்குவாங்க. இவங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்கும். இந்த மிதுன வீட்டுக்கிட்ட தான் பாத்தீங்கன்னா செட்டியார், முதலியார், நாடார் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த வீட்டுல ஒரு அற்ப மரணம் இருக்கணும், துர்மரணம். தற்கொலை செய்தவர்கள் செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறவங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுலதான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. நடு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். சிவபெருமானுக்கு கண்டத்து வரைக்கும் விஷம் போச்சு. மேடை பேச்சு, பலகுரல் பேச்சு, பேச்சு இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஏமாளி போல இருப்பாங்க, ஆனா யாரையும் ஏமாத்த முடியாது. பழைய சம்பவங்களை சீக்கிரம் மறந்துடுவாங்க. இவங்ககிட்ட மறதி இருக்கும். மிதுன வீட்டுல யாருக்காவது சூரியன் இருந்தா பாருங்க, அந்த வீட்டுல ஹார்ட் அட்டாக் உள்ள இங்க இருப்பாங்க. காற்று ராசியில யாருக்கு சூரியன் இருந்தாலும் அந்த வீட்டுல ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கதை, கவிதை, கட்டுரை இதெல்லாம் சரளமா வரும். ஒரு விஷயம் கிடைச்சாலும் கண்ணு, மூக்கு, நாக்கு இதெல்லாம் வச்சு பேசுறது இவங்க தான், மிதுனம் தான். வாகன யோகம் இருக்கு. வண்டினா 2 வீலர், வாகனம்னா 4 வீலர். வாகன யோகம் இருக்கு. நல்ல வீடு அமையும். வசதியோடு வாழறதுக்கு ஆசைப்படுவாங்க. டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. பொய் பேசுவாங்க மிதுனம். அதை பிரம்மாண்டப்படுத்தி பேசுவாங்க. அடுத்தது கடகம். கடகம் பாத்தீங்கன்னா நண்டு. நான் மிதுனத்துக்கு சொல்ல மறந்துட்டேன், ஆண் பெண் இரட்டையர்கள் உருவம். அப்ப பேச்சு நீங்க சொல்ல தேவையில்லை. ஒரு பெண் பக்கத்துல இருந்துட்டாலே அந்த பையன் ரொம்ப எப்படி பேசுவான்னு தெரியும். அதே மாரி இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பக்கத்துல இருந்துட்டா, புதன்னாவே அப்படிதானே, கூட ஒரு ஆள் இருந்துட்டா போதும், என்ன வேணாலும் பேசுவாங்க. அதான் மிதுனம். கடகம். கடகம் நண்டு. பலகால் உள்ளது. ஒருத்தர் பார்க்கறதுக்கு பாசமாகவும் அன்பாகவும் பேசக்கூடியவங்க கடகம் தான். பொது நலவாதி. கடகம் பொறுத்த வரைக்கும் கடக லக்கணமோ கடக ராசியோ லக்கணாதிபதி கடகத்திலேயோ இருந்தா ஊருக்கு நல்ல புள்ள, வீட்டுக்கு உதவாது. பொது சேவை ஈடுபாடு. அதே மாதிரி இவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடியவங்க கடகம் தான். பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கை மாறும். விபரீத ராஜயோகத்தை தரு ராசி கடகம். ஆயுள் பலமான ராசி. ஆனா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களாட்ட அவஸ்தைப்படுறதுக்கு வேற ஆள் இல்லை. ஏன் இது அவஸ்தைப்படக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுல பாருங்க நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. புனர்பூச கடகத்துக்கு யாரு? 6க்கும் 9 குடையவர். பூச நட்சத்திரம் பாருங்க 7க்கு 8 குடையவர். ஆயில்ய நட்சத்திரம் 3க்கு 12 குடையவர்.
மறைவு ஸ்தானங்கள் அனைத்துமே அங்க வந்துருச்சு. 3, 6, 8, 12 அந்த நட்சத்திரங்கள்லாம் அங்க இருக்கும். அதனாலதான் இவங்க அவஸ்தைப்படக்கூடிய ராசின்னு சொல்றாங்க. ஆனா தகுதிக்கு மீறிய பதவி கிடைக்கும். அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. அந்த அந்த பதவிக்கு கிடைச்சாலும் அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு கொண்டுட்டு போவீங்க கடகம் தான். என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு அவங்க ஆடம்பர வசதியோட சுகபோகமா வாழக்கூடியவங்க கடகம். இந்த கடக வீட்டுல பாருங்க, ஆணாய் இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி, கலத்தர வலையில தான் வீட்டு வழியில பெண்கள் அதிகம் உள்ள வீடு கடகம் தான். அதே மாதிரி இதுலதான் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. சமையல் கலை இவங்களுக்கு சிறப்பா இருக்கு. சமைச்சாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சமைப்பாங்க, டேஸ்டா தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் கொஞ்சம் மாறினாலும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இந்த வாழ்க்கை அமைஞ்ச உடனே உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காது. நினைச்சத உடனே சாதிக்கக்கூடியவங்க கடகம். ஏன்னா சரம் இல்லையா, சரம் அப்படிதான் இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர். ஆனா பகல் கனவு காண்பாங்க. எந்த விதமா இருந்தாலும் இவங்க தான் பணம் எப்படி சம்பாதிக்கணும் கத்துக்கணும் கடகம். கையில பணம் இல்லாத இருந்தா இவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். எவ்வளவு சங்கடம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பலசாலி, தைரியசாலி, நல்ல அறிவாளி. அடுத்தது சிம்மராசி. நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும், தலைமை பொறுப்பு இருக்கும், மற்றவர்களை வழிநடத்தும் டேலண்ட். இதோட அமைப்பு என்ன அப்படின்னா, உருவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கம். காட்டுக்கு ராஜா அப்படிங்கும். அது வேணா ஸ்திர ராசி, நிதானமான ராசி. ஒரு சரம் ஸ்திர உபயம் அப்படின்னு இருக்கிறதுல சரத்துல இருந்து தசை நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சரராசியிலிருந்து ஒருத்தருக்கு தசை நடத்துனா எல்லாமே ஸ்பீடா இருக்கும். வருமானம் வந்தாலும் ஸ்பீடா இருக்கும், செலவு வந்தாலும் ஸ்பீடா இருக்கும், அதே மாதிரி கஷ்டம் வந்தாலும் ஸ்பீடா இருக்கும். இதுதான் இது சரம். சரம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு தசை புத்தி நடத்துது அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமா தரும். பலன்களும் அதே போலதான் தரும். கெட்ட பலனா இருந்தாலும் பட்டக்காலிலேயே படுதும்பாங்க, அது போலயே தான் இருக்கும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அள்ளி அள்ளி கொடுக்கும். அதே உபயமா இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னா முழுமை அடையாது உபயம்.
அது போல இந்த சிம்மம் வந்து ஸ்திரம், மனக்கற்பனையிலேயே கோட்டை கட்டிட்டு இருக்கும். சரியான நேரத்துக்கு சரியான முடிவு எடுக்க முடியாதவங்க சிம்மம். சிம்மம் பாருங்க, நெருப்பு ராசி, உஷ்ணம் சார்ந்த நோய் இவங்களுக்கு இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். தீ விபத்து, அம்மை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சிம்மம் பெருசா எடுத்துக்காது. எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்தடிக்குது, அப்படிதான் இருக்கு. ஆனா நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நியாயத்துக்காக துணிஞ்சு பேசக்கூடியவங்க. நன்றி மறவாதவர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்கு பாருங்க, சிவபெருமான் தான், சூரியனுக்கு சிவபெருமான். அப்ப சிவன் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வது சிம்மத்துக்கு சிறப்பு. பிரதோஷ வழிபாடு, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அனுபவிக்க முடியாது. பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியது சிம்மம். சிம்மம் ஒரு நாளாவது லைன் வீட்டுல குடியிருக்கும். வம்பு வழக்கு இதுக்கு மத்தியில தான் வாழ்க்கை நடத்தணும். சிம்மத்துக்கிட்ட ஒரே வார்த்தையா சொல்லணும் அப்படின்னா, உழைக்க தெரியாத ராசி சிம்ம ராசி தான். இந்த வீட்டுல ஒரு காதல் திருமணம் இருக்கும், ஜாதி மாற்றம் இருக்கும், அப்பா அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க. தனித்து இருக்க விரும்புவார்கள் சிம்மம். நம்ம இன்னைக்கு சிம்ம வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஐயா இன்னும் ஒரு ராசி கன்னி ராசி முடிச்சிருங்க, அதோட ஒரு 6 ராசியாக கன்னி ராசி முடிச்சிருங்க. அப்புறம் பார்த்தலாங்களா? அடுத்த 6 ஆமா ம். ஆமா அடுத்த 6 ராசி இன்னொரு சரி. வகுப்புல வச்சுக்கணும், இன்னொரு சிறப்பா. இன்னொரு நாளைக்கு. நன்றி. ம், சரி. ஆ. கன்னி ராசி எப்பொழுதுமே சுகமா வாழக்கூடியவங்க. அது பாருங்க ஒரு டரன். கன்னி ராசியோடைய உருவம் பார்த்தீங்கன்னா, நெல் பயிர் கூடிய கன்னி பெண், அறிவால் நெற்கதிர் கூடிய கன்னி பெண் அப்படின்னு. இவங்களுக்கு உணவு பஞ்சம் வராது, ஜீவன குறை இருக்காது. நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைகிறது கன்னிராசிக்கு தான். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இவங்களுக்கு தகுந்தாற் போலயே வாழ்க்கை துணையும் அமையும். உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும். அப்படி சொல்ல கேட்கக்கூடியது இந்த கன்னிராசி வீட்டு கலத்தரம். ஓய்வு நேரத்துல கூட பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும்.
ஆனா கடன் இல்லாத வாழக்கூடியவர்கள் கன்னி. இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கும் கன்னிராசி. யாருக்கு இந்த நிலங்கள் எல்லாம் கரெக்டா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் மேசத்துல இருக்கிறவங்களுக்கும், கன்னி ராசிக்காரங்க, கன்னியா லக்கணத்துக்காரங்க, லக்கணாதிபதி கன்னியில இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி புதன் கன்னியில இருந்தாலும் சொல்லலாம். ஆனா கன்னி ராசிக்காரங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் ஒண்ணு என்னன்னா, அட்வைஸ். ஒரு காரணத்துக்கு 10 அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் கன்னி. ஆனா பெண்களா இருந்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். ஆண்களா இருந்தா கல்லீரல், சிறுநீரக பிரச்சனை, ஸ்டோன், கல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இவங்க பெயரோட புனைப்பெயர் சேர்த்துக் கொள்வது இவங்களுக்கு பிடிக்கும். எப்பொழுதுமே மாறாத தன்மை. நீங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா தானிய கிடங்கு, ரேஷன் கடை அல்லது ஒரு மளிகை கடை இப்படி எல்லாம் இருக்கும். தானியங்கள் விற்கக்கூடிய இடம், கம்பு, சோளம் இதெல்லாம் விற்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் கன்னி வீடு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி, வங்கி பணி, ஆடிட்டர் இதெல்லாம் இருக்கும். இந்த வீட்டுல கன்னி வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுல வோடாஃபோன் இருக்கும். வோடாஃபோன் சிம் இருக்கும். அதே மாதிரி நாய் வளர்ப்பாங்க. கன்னிராசிக்காரங்க நாய் வளர்ப்பாங்க. யாருக்கு சுக்கிரன் அங்க நீச்சமாகி இருக்கிறதோ அவங்கள நாய் கடிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது கன்னிதான். அறிஞர்கள் கூடும் இடம், அறிஞர்கள் கூடும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கன்னி வீடு தான். எந்த கலையா இருந்தாலும் சரி இவங்க ஈஸியா கத்துக்குவாங்க. கண் பார்த்தா கை வேலை செய்யும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது கன்னி வீடு இல்லையா, இருக்கிறதுலயே சின்ன கிரகம் புதன் தான். விளையாட்டுத்தனம் இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் சபலத்தன்மை வரும். இவங்களுக்கு ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி பார்ப்பார். தன்னை தாழ்த்திட்டு பேசுவார். எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, அவருக்கு எல்லாம் தெரியுங்க அப்படிம்பார். கன்னி தேவதை வழிபாடு, கன்னிமார் வழிபாடு, தவளும் கண்ணன், குருவாயூரப்பன் வழிபாடு, பாலமுருகன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் சிறப்பு. இந்த வீட்டுல
வயதுக்கு வராத பெண் இறந்தவர்களை வணங்குதல் இவங்கள்ட்ட தான் இருக்கும். இந்த கன்னி ராசிக்கு ஒரு கருக்களையும் ரொம்ப வெண்டைக்காய் பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. சரி, எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் ஸ்பீடா போச்சு, ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருந்தது. உள்ளுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். சிறப்பு சிறப்பு. அதாவது நீங்க வந்து ஸ்பீடு அப்படிலாம் இல்லை, ஒரு பொறுமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். சொன்ன விதம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பு, ஒரு பொறுமையை கையாண்ட விதமும் சிறப்பு. குறிப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நேரம் காலம் அப்படிங்கிறது அனைவருக்குமே இருந்தது என்றுதான் நம்ம சொல்லணும். அத்தகைய வகையில் வந்து ஒவ்வொரு ராசிகளினுடைய தன்மைகளிலே அவர்களோட காரகத்துவத்தை வந்து எடுத்து உரைத்த உண்மை அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான உரையாக இருந்தது ஐயா. நீங்க சொன்ன மாதிரி காலதாமதம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எல்லாமே ஒரு சூழ்நிலை தானே. எதுவுமே பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஆடணும். ஸோ அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வாய்த்திருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு ஒரு 12 ராசிகளில் 6 ராசிகளை வந்து நம்ம இன்று பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு 6 ராசிகளில் வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம அந்த 6 ராசிகளுடைய காரகத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம் ஐயா. ஸோ இந்த நேரத்தில் வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எமது அழைப்பை ஏற்று வந்து சிறப்புரையாற்றியமைக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மீண்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரத்திற்கு கேள்வி பதிலுக்கான நேரம் வைத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த நிகழ்வை வந்து முடித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கேள்வி பதிலுக்கான நேரம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.